வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவியொருவரின் காணொலி அழைப்பை வைத்து அச்சுறுத்திய இருவர் கைது. சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிய மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி. காலியில் தீக்கிரையான மோட்டார் சைக்கிள் தீவிர விசாரணையில் போலீசார். இலங்கையில் உருவாகியுள்ள புதிய கல்வி மாஃபியாக்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. கொழும்பில் முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்ட கும்பல் போலீசாரினால் கைது. தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் கோமாளிகள் சாணக்கியன் காட்டம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கொடூரமாக படுகொலை, கண்கண்ட சாட்சி அதிர்ச்சி வாக்குமூலம். கொழும்பில் ஆஸ்திரேலிய பிரஜை மரணம், வெடித்தது சர்ச்சை, நீதி கோரும் குடும்பத்தினர். மனுஷவின் சகோதரருக்கு பணம் வழங்கியவர்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அறிவிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். காலியில் மாணவியொருவரின் சில காணொலி அழைப்புகளை இணையத்தில் பதிவேற்றுவதாக தெரிவித்து மாணவியொருவரை அச்சுறுத்திய 2 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி நாகொட பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய 2 மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மாணவி அவர்களுடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணொலி அழைப்புகளூடாக கருத்துக்களை பரிமாறியுள்ளார். இதன்போது பதிவு செய்யப்பட்ட காணொலிகளை அடிப்படையாக கொண்டு குறித்த அச்சுறுத்தலானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராச்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தினம் 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். குறித்த தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார். இதன்படி அவர் நேற்றைய தினம் முற்பகல் 9:30 பிற்பகல் 1:30 மணி வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ஏற்கனவே 2 தடவைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காக ஜோசித ராஜபக்ஷவையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை எதிர்வரும் 3ஆம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி மாத்தறை பிரதான வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று காலி நகரில் நேற்றைய தினம் மாலை தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த மோட்டார் சைக்கிளில் 2 பயணித்துள்ளதுடன் சமிச்சை விளக்கிற்கு அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய போது மோட்டார் சைக்கிளில் திடீரென தீப்பற்றியுள்ளது. இந்நிலையில் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் சென்று தீயை அணைத்துள்ளனர். எனினும் மோட்டார் சைக்கிள் முற்றாக எரிந்து நாசமானது. இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தனியார் கல்வி நிறுவனங்கள் புதிய வியாபார மாஃபியாவாக உருவெடுத்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் பெற்றோர்கள் தாம் உழைக்கும் பணத்தில் 160% மாணவர்களின் கல்விக்காக செலவழிக்கின்றனர். தனியார் வகுப்புகள் அந்தளவு புதிய வியாபாரமாக உருவெடுத்துள்ளது. எனினும் தனியார் வகுப்புகளின் துணையில்லாமல் பாடசாலை கல்வியை மாத்திரம் வைத்து மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அயட் பிரதேசங்களில் நீண்ட காலமாக முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது. குறித்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் முச்சக்கர வண்டிகளை திருடி விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டேஸ் வீதி பகுதியில் கொழும்பு மத்திய வலய குற்ற விசாரணை பிரிவினரால் அண்மையில் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கண்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் பல்வேறு பகுதிகளில் திருடப்பட்ட 9 முச்சக்கர வண்டிகளும் அதனை வைத்திருந்த மேலும் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைதான சந்தேக நபர்கள் 31, 38, 51 மற்றும் 54 வயதுடைய சீதுவ ஒரு கொடவத்த கொழும்பு 10 மற்றும் கொழும்பு 14 பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகள் கோட்டை, கிரிபத்கொடை, வாத்தலை மற்றும் பொருளை ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் திருடப்பட்டமையும் விசாரணையின் போது வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் ஒரு சில கோமாளிகள் ஊடகங்களை வைத்து கட்சிக்குள் பிரச்சினைகள் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டினை ஏற்படுத்த முனைவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரத்த தான முகாம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை தமிழரசு கட்சியானது பழமை வாய்ந்த கட்சியாகும். கட்சியின் 75வது ஆண்டு நிறைவு பவள விழாவினை நடாத்தும் பொறுப்பும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு தரப்பட்டிருக்கின்றது. 75வது ஆண்டை நிறைவு செய்துள்ள ஒரு பழம்பெரும் கட்சிக்கான கோட்பாடுகள், கட்டுப்பாடுகள், நடைமுறைகள் உள்ள கட்சியாகும். தமிழரசு கட்சிக்குள் தொடர்ந்து குழப்பமில்லை. ஒரு சில கோமாளிகள் தாங்கள் விரும்பிய விடயத்தை ஊடகத்தில் கூற விரும்பினால் எவரையாவது அழைத்து பேட்டி கொடுக்கின்றனர். இவர்கள் யாரென்றால் கட்சியில் உருப்படியான எந்த பதவியும் இல்லாதவர்கள், கட்சி சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாதவர்கள். ஆனால் ஊடகங்கள் ஒரு சில கோமாளிகளை வைத்துக் கொண்டு தமிழரசு கட்சிக்குள் குழப்பங்கள் இருப்பதாக சமூக வலைதளங்கள், யூடியூப் கணக்குகளில் போலியான செய்திகளை வெளியிடுகின்றனர் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைக்கு இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் மத்தளை விமான நிலையம் அவசர தரையிறக்கம் தவிர வழமையான விமான போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை என்பது சர்வதேச விமான போக்குவரத்து நிபுணர்களின் கருத்தாகும். அதன் அடிப்படையில் இலங்கையின் ஏனைய 2 சர்வதேச விமான நிலையங்களான கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தற்போதைக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2ஆம் முனையம் உள்ளிட்ட பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. அதே அடிப்படையில் பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளும் விரைவில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் எக்னெலிகொட இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். சிங்கள மொழி யூடியூப் ஊடகவியலாளரான சுதந்த திலகசிறியின் சுதா கிரியேஷன் சேனலில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வதியும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாயொருவர் கலந்து கொண்டிருந்தார். அவர் முன்னொரு காலத்தில் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்த் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடற்படை சிப்பாய் பிரியசாந்துவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். பிரகீத் எக்னெலிகொடவை கடத்தி சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும், அவரை கடத்தி சென்ற போது அவர் ஊடகவியலாளர் என்பதோ பிரகீத் எக்னெலிகொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் குறித்த சிப்பாய் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எக்னெலிகொடவின் தலையில் 3 துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும், செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடத்தப்பட்டதாக அதற்கு பொறுப்பாக இருந்த உயரதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரியசாந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். பிரகீத் எக்னெலிகொடவின் தலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய ரில்வான் எனப்படும் கொலையாளியும் பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாகவும் பிரியசாந்த தெரிவித்துள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் 7வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக தெரிவிக்கப்படும் 51 வயதான ஆஸ்திரேலிய பிரஜையின் மரணம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்கொலை அல்ல என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உயிரிழந்தவரின் உறவினர்கள் நீதி வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும், சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து முழுமையான விசாரணையை நடாத்துமாறும் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தினார். கடந்த 3ஆம் திகதி குறித்த வெளிநாட்டு பிரஜை ஹோட்டலின் 7வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேரழிவை தடுக்க காவல்துறையினர் முயன்றும் அவரை தடுக்க முடியவில்லை. சட்ட அமலாக்க அதிகாரிகள் இறந்தவர் மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர் என்று பின்னர் வெளிப்படுத்தினர். எனினும் அண்மையில் இலங்கைக்கு வந்த பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் தற்கொலை கதையை கடுமையாக மறுத்துள்ளது.
செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இந்த சம்பவம் ஒரு கொலைதான் என்று குற்றம் சாட்டினர். பாதிக்கப்பட்டவரின் சகோதரி மற்றும் 2 சகோதரர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தங்கள் அன்புக்குரியவர் தனது வாழ்க்கையை முடிக்க எந்த காரணமும் இல்லை என்று வலியுறுத்தினர். முன்னாள் அமைச்சர் மனச நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்காரவுக்கு பணம் வழங்கிய வேறு எவரேனும் இருப்பின் அது தொடர்பில் தகவல் வழங்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. குறித்த தகவல்களை வழங்குவதற்காக 011-233-7219 என்ற விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றை வழங்கி அந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட மனச நாணயக்காரவின் சகோதரர் திசரு நாணயக்காரவை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பகா நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது. மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்கார நேற்று முன்தினம் பிபிலை பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பின்லாந்தின் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.